தமிழ் ரொம்ப தகராறா இருக்கு நாட்டுல, அதனாலதான் கேட்டுக்கிறேன். திரும்ப கோடி கோடியா பணம் வச்சிருக்கேன், எடுக்க மாட்டேங்க. காரியம் ஆகுதுன்னா பாருங்க, வீதியை மறிச்சு கட்ட விட்டு வச்சுட்டேன், ஒரு இடம் பாக்கி இல்ல. லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ற ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசுல யோசிக்கப்படுது. ஆனா நீங்க 10 5 10 கொடுக்கணும் உங்க மனசுக்கு பாருங்க. நீங்க தான் வள்ளல்கள். உங்களால இந்த நாட்டுல கொஞ்சம் மழை பெய்யுது, இல்லைன்னா இந்த மழையும் இருக்காது. சுயநலவாதிகள் அதிகமாக பெருகிவிட்டு தனக்கு சாதகம்னு எவ்வளவு வேணாலும் இறக்க தயாரா இருக்கிறேன். அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னா கை வருது. ஈதல் இசை வல்ல வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கின்றார் வள்ளுவ பிறந்தகை. அப்படி அன்பளிப்புகளை வாரி வழங்கி அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும். உழைத்து வாழ்கிற வாழ்க்கையோடு அந்த தையல்காரர்கள் மானத்தை மறக்கிற துணியை வெட்டி இணைத்து கொடுக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. உளமார்ந்த வணக்கம் 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 வணக்கம். ஆகினால உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபரானார்க்கு வாய்கோபுரம் வாசல் கள்ளப்புலனைந்தும் காண மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணுன்னு சொல்றாரு. கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணுன்னு சொன்னா கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும். யாரு கேட்கிறா? ஒருவேளை கேட்கறதுக்கு ஆள் இல்ல, சொல்லவும் ஆள் இல்ல. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தா அதை ஏற்க மனம் இல்லை. ஏற்கனவே நினைச்சா கூட அதை ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். அப்படி உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் என்று உடம்பை வைத்தே கட்டிய கோயில் தான் தில்லை சிதம்பரம் நடராசர் கோவில். சிதம்பரம் நடராசர் கோயிலும் மனித உடம்பு ஒண்ணு. எது போல அந்த கோயில இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒண்ணு. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயில்ல வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசை நாடுகள், நாடு நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆடி 72,000. இந்த உடம்புல நவதுவாரங்கள் 9 வாசல். அந்த கோயிலையும் 9 வாசல் படி. சாமி இருக்கும் இடம் கருவறை. உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும். நடராசர் கோயில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடம் பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். காரணம், உடம்பு வைத்தே கட்டிய கோயில் அல்லவா. இந்த உடம்பு 2 கூறு, ஒன்னு வலக்கூறு ஒன்னு இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில். எண்ணற்ற ஆலயங்கள் உண்டு நம்ம நாட்டில். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அந்த கேள்வி பாட புத்தகத்துல படிச்சோம்ல. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விலங்கன்னு நம்ம குடும்ப விலங்கன் என்று ஆன்றோர்கள் கொண்டு வந்தார்கள். 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். மன்னர்கள் காலத்திலே கோயிலை கட்டி பணத்தை வெட்டி வச்சாங்க. ஏன்? காசு வச்சு சும்மா இருக்க முடியாமையா? இல்ல வேலை இல்லாமையா? இந்த மக்கள் நல்லபடியா வாழணுங்கிற தொலைநோக்கு சிந்தனையோடு செய்து வைத்தார்கள். ஏன் தெரியுமா? ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும். அதனாலதான் வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனன் கொள்வார் நற்றார் தொழாளர் என்று பாடுகிறார். 1330 குறளிலே ஒரு திருக்குறள் நமக்காக தந்தது வள்ளுவம். அப்படி இருக்கு பக்தி. பயம் நமக்கு லேசா இருந்துச்சு. பிள்ளைகளை கண்டிக்க முடியாது, அந்த பக்கம் போகாது, சாமி இருக்கு. டேய் அந்த மாதிரி பேசாத, சாமி பார்த்துட்டு இருக்காரு. டேய் பயம் இருக்கணும். பயம் இருந்துச்சு. அந்த பயம் இருக்கிற வரைக்கும் பக்தி ஒழுங்கா இருந்துச்சு. பயம் நம்மளை விட்டு குளிர் விட்டு போச்சு. ஏன்? சிலையில ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு. அதெல்லாம் மூட நம்பிக்கை. என்ன பக்தி ஆகுது ஒன்னாவது அப்படின்னு நாங்க. ஆனா யாருக்கும் பக்திங்கிற எண்ணமும் இல்ல. சாமி கோயில திருவிழா மாதிரி நடக்கிறதும் இல்ல. கும்பாபிஷேகமா சாராய கடை ஊருக்குள்ள வந்துருது. ஒரு வீட்டுல ஏதாவது அவசரமா அங்கேயும் சாராய கடை வந்துருது. நல்லதுனாலும் சாராய கடை, கெட்டதுனாலும் சாராய கடை. விளங்குமா அந்த நாடு? விளங்குமா? யோசிச்சோமா நம்ம பக்தியா இருக்கணும். அநாகரிகமா தான் இருக்கணும். தனியா இருந்துச்சு இல்ல, வித்தியாசம் இருந்துச்சு இல்ல. இன்னைக்கு எல்லாம் ஒன்னா போச்சு. எங்க போய் சொல்றது? அப்படிப்பட்ட பக்தி எப்படி இருந்தது? 1008 சிவன் கோயில். எல்லா சிவன் கோயிலையும் சிவலிங்க வழிபாடு உண்டு. 3 கோயில்ல தான் சிவனுக்கு உருவ வழிபாடு உண்டு. ஆனா ஒரு கோயில்ல சிவலிங்கம் இல்ல, நந்தி இல்ல, கொடிமரம் இல்ல, பலிபீடம் இல்ல, கரகம் இல்லை. இத்தனை இல்லாமல் ஒரு கோவில். எவ்வளவு பெரிய மகத்துவமான நாடு இந்த நாடு. காஞ்சி தென்காசி போயிருக்கா? குற்றாலம் உங்களுக்கு தெரியும். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில். கோயில் ராஜகோபுரத்துல காலை வச்ச உடனே காத்து நம்மளை வெளியில தள்ளும். மீறி உள்ள போனோம்னா காத்து நம்மளை உள்ள தள்ளும். அப்படி ஒரு சுழற்சி அந்த இடத்துல இருக்கு. 1800களிலே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோபுரம். காத்து எங்க இருந்து தெரியுமா? ஆரியங்காவு கணவாய் வழியாக பொதிகமலை சாரல் வழியாக வரக்கூடிய காற்றை தடுத்து நிறுத்தி அமைக்கப்பட்ட கோபுரம். இதுல இருந்து என்ன தெரியுது? இயற்கையவே மாற்றி அமைக்கிற வல்லமையும் அறிவும் திறனும் தமிழனுக்கு இருந்ததென்றால் இதை விட என்ன சான்று சொல்ல? எவ்வளவு வேகமா காத்து வீசுது ஆடி மாத்தையில. காத்த சேமிச்சு வைக்கிறோமா நம்ம? தண்ணி வந்தாலும் சேமிக்கிறது இல்ல, காத்து வந்தாலும் சேமிக்கிறது இல்ல. நாட்டுல 4000 கோடி ஒதுக்குனாங்க காத்துக்கு. எங்க வச்சிருக்காங்க எதுக்குன்னு தெரியல. அவங்களுக்கு வெளிச்சம் நம்ம பெரிய இடத்துக்குள்ள 1/2 மணி கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும்.